ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸில் டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த டாபிக் தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 20க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட், முக்கியமான சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் மேக்ஸ் பார்ன், பவுல் டிராக். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி, அப்புறம் ஸ்காடிஞ்சர். ஓகே, இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டி ப்ராக்லி வேவ். ஓகே, அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சயின்டிஸ்ட்லாம் நம்ம என்ன சொன்னாங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லர் போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ தட் டி ப்ராக்லி அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் பேர். ஓகே, இவரோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்சு ஃபிசிசிஸ்ட். ஓகே, ஸோ இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா லூயிஸ் விக்டர் பியரி ரெய்மாண்ட் செவன்த் டக் டி ப்ராக்லி. ஆக்சுவலி ப்ராக்லினாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரெஞ்சில் நோபல் ஃபேமிலின்னு அர்த்தம். ஓகேங்களா, ப்ராக்லிங்கிறது ஃபேமிலி நேம். ஓகே, ஸோ அவரோட ஃபுல் நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது லூயிஸ் விக்டர் பியரி ரெய்மாண்ட்ங்கிறது அவருடைய ஃபுல் நேம். ஓகே, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர், அதாவது மேட்டருங்கிறது இங்கே மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். ஓகே, அந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேங்களா, அதுக்காக அவருக்கு பார்த்தீங்கன்னா 1929 நோபல் பிரைஸ் வாங்கினார். ஓகேங்களா, ஸோ தட் அதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா டேவிசன் ஜெர்மர் அண்டு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, அண்டு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சாம்சன் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்ட்டும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னா நமக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த மாதிரி நமக்கு பார்ட்டிகல்ஸ் பேர் தான் நமக்கு மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் தான் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மேட்டரில் நமக்கு எந்த பார்ட்டிகளுக்கு நமக்கு வேவ் நேச்சர் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே டி ப்ளாக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னா அது மூவ் ஆகும்போது, ஓகேங்களா, மூவ் ஆகும்போது அது எந்த நேச்சருக்கு போகும்னா வேவ் நேச்சருக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு டி ப்ராக்லி வேவ் ஆர் மேட்டர் வேவ். ஓகேங்களா, ஸோ த வேவ் associated with the moving particle is called as moving particle or matter. ஓகே, இந்த மேட்டருங்கிறது மூவிங் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அதாவது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ். ஓகே, இஸ் கால்ட் as மேட்டர் வேவ் ஆர் டி ப்ராக்லி வேவ். ஓகேங்களா, ஸோ தட் அதாவது என்னென்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி எப்போவுமே இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக மாஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி மாஸ் இருந்தால் கண்டிப்பாக எனர்ஜி இருக்கும். ஓகே, அந்த வேவ், அதாவது அந்த பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகும்போது அது என்ன வேவ் நேச்சருக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு டி ப்ராக்லி வேவ். இது வந்து பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சென்ட்ரல் தியரி ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இவர் கண்டுபிடிச்சதுக்கு வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருக்குது. ஓகேங்களா, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், நமக்கு வேவ் லென்த் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு எலக்ட்ரான் வச்சுக்கலாம். இது நமக்கு எலக்ட்ரான்னா இது வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்படியே நமக்கு வேவ் மாதிரி போகும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் வேவ் நேச்சர். ஓகே, ஸோ தட் பார்ட்டிகல் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சர் தட் இஸ் கால்ட் அஸ் டியூவல் கேரக்டர். ஓகே, இதை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா நமக்கு டி ப்ராக்லி, அவர் பேரே வச்சுருக்காங்க டி ப்ராக்லி வேவ்னு. ஓகே, இப்போ ஸோ ஒரு வேவ் போச்சுன்னா அதுக்கு நமக்கு வேவ் லென்த் இருக்கும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி, அப்புறம் வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, இது நமக்கு 3 வந்து சிலபஸில் வச்சுருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்க வேவ் லென்த் lambda. So wavelength lambda when I was in terms of velocity சொல்லணும். Okay, in terms of velocity or we simply called as velocity ன்னு சொல்லலாம். இல்லாட்டி நமக்கு in terms நம்ம momentum சொல்லிக்கலாம். ஓகே, so that wavelength in terms of velocity நம்ம எப்படி எடுக்கிறோம்னா டி ப்ராக்லி எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஆல்ரெடி நமக்கு எந்த ஈக்குவேஷன் இருக்குது, நமக்கு மேக்ஸ் பிளாங்க் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தட் மேக்ஸ் பிளாங்க் தியரி அக்கார்டிங் டு மேக்ஸ் பிளாங்க் தியரி எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். ஓகே, ஃபோட்டான்ங்கிறது நமக்கு என்னது மைனூட் பார்ட்டிகல். ஓகேங்களா, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். ஓகே, அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் அக்கார்டிங் டு மேக்ஸ் பிளாங்க் தியரி எனர்ஜி தாங்க இந்த யூனிவர்ஸ்லேயே நமக்கு முக்கியமான வேர்டு. ஓகே, எனர்ஜி வி கேனாட் கிரியேட் அண்டு வி கேனாட் டெஸ்ட்ராய். எனர்ஜி உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஓகே, ஒரு எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருந்தால் அது பார்ட்டிகிள், அது மூவ் ஆச்சுன்னா அதுக்கு நமக்கு வேவ். ஓகேங்களா, ஸோ எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் ஆர் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். ஓகே, ஃபோட்டான்ங்கிறது நமக்கு என்னது பேக்கெட் ஆஃப் எனர்ஜி, பண்டில் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜென்ரலாக ஃபோட்டான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்,
ஒரு எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னது ஃபோட்டான்ஸாக வெளியே வரும். அந்த ஃபோட்டான்ஸோட கலர் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஃபோட்டான்ஸோட வேவ்லென்த் வச்சு வி கேன் கிளாசிஃபை த கலர்ஸ். ஓகேங்களா, விசிபிளாக இருந்தால் விசிபிள், மற்ற வேவ்லென்த் இருந்தால் ஐஆர் யூபி நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான், எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் நமக்கு பேசிக் ஃபார்முலா வந்து E is equal to h nu. ஓகேங்களா, ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.626 into 10⁻⁻34 ஜூல் செகண்ட். நியூங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான். ஓகே, ஸோ தட் E is equal to h nu. ஓகே, அப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. நமக்கு எனர்ஜி இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு மாஸ் இருக்குன்னு சொன்னேன். மாஸ் இருந்தால் எனர்ஜி இருக்கும். அப்போ மாஸ் எனர்ஜி ரிலேஷன் வந்து ஐன்ஸ்டீன் கொடுத்தது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் தியரி மாஸ் எனர்ஜி ரிலேஷன். ஸோ மாஸ் எனர்ஜி ரிலேஷன் அர்த்தம் E is equal to நமக்கு mc². ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, E is equal to h nu, E is equal to mc². இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஈக்குவல் பண்ணி வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகே, வேவ் லென்த் லாம்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ E is equal to h nu ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க. E is equal to h nu is equal to mc². ஓகேங்களா, ஸோ வாட் அபவுட் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் equal to நமக்கு c by lambda பேசிக் ஃபார்முலா. ஸோ தட் h into frequency nu is equal to c by lambda. ஓகே, அப்போ என்ன மீனிங், ஃப்ரீக்வன்சி is inversely proportional to wavelength. ஓகே, wavelength அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் wavelength கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ தட் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் நமக்கு என்னது c. ஓகே, velocity of photon. ஓகே, பார்த்தீங்கன்னா 3 into 10⁸ மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க velocity of light. ஸோ தட் h into c by lambda is equal to mc². ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன வேணும், நமக்கு லாம்டா வேணும். லாம்டா தான் நமக்கு வேவ் லென்த். ஓகே, அப்போ லாம்டா வச்சுட்டு மற்றெல்லாம் நம்ம கொண்டு போங்க. ஸோ லாம்டா இங்கே வந்துருமா நமக்கு, ஸோ நம்ம ரிவர்ஸ் எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ லாம்டா இந்த பக்கம் வந்துச்சுன்னா mc² நமக்கு வந்து கீழே வந்துடும். ஆல்ரெடி நமக்கு hc இருக்குது நியூமரேட்டரில். இங்கே பாருங்க, hc இருக்குது நியூமரேட்டரில், mc² நமக்கு கீழே போயிடும். ஓகே, இந்த லாம்டா இங்கே வந்துடும் mc². ஓகே, mc². ஸோ தட் நியூமரேட்டர் நமக்கு c இருக்குது, டினாமினேட்டருக்கு ஒரு c² இருக்குது. அப்போ என்ன நமக்கு கேன்சல் ஆகும், ஒரு சி கேன்சல் ஆகும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by m into c. ஓகே, இதுதான் வேவ்லென்த் ஆஃப் த ஃபோட்டான்ஸ். ஓகே, வேவ்லென்த் ஆஃப் த ஃபோட்டான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mc. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபோட்டான். ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் இருந்தால் சிங்கிறது வந்து நமக்கு வெலாசிட்டி. ஓகே, அப்போ வெலாசிட்டி இருக்க மாதிரினா வீன் கூட போடலாம். ஓகே, ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by m into v. ஓகே, சினான வெலாசிட்டி தான் நமக்கு வீனான வெலாசிட்டி தான். ஓகே, ஸோ ஹச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், mங்கிறது மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், லாம்டாங்கிறது வேவ்லென்த். ஓகே, டி ப்ராக்லி வேவ்லென்த். ஓகே, ஸோ லாம்டா இஸ் equal to h by mv. we know that mass into velocity is called as momentum. Okay, so that we can simply put h by p. Okay, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம் கேட்டால் மொமெண்டம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். வெலாசிட்டி கேட்டால் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும். ஓகேங்களா, ஸோ தட் அதோட இப்போ ப்ராப்ளம் கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணி வேவ் லென்த், அப்போ லென்த்தோட யூனிட் நமக்கு மீட்டர். ஓகே, அப்போ எதில் சொல்லணும்னா மீட்டரில் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, 10⁻⁻10 மீட்டர், ஆங்ஸ்ட்ராம் இதெல்லாம் சொல்லணும். ஓகே, இதுதான் நமக்கு வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, லாம்டா இஸ் equal to h by mv. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் இருக்குது. ஓகே, நம்ம அதையும் பார்த்தலாம் இன்னைக்கு. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், டி ப்ராக்லி வேவ்லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, எனர்ஜியில் கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன எனர்ஜியில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸோ தட் ஒரு பார்ட்டிகள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட மாஸ் வந்து m, மூவிங் வித் வெலாசிட்டி v. ஓகே, விங்கிற ஸ்பீடில் அது போயிட்டு இருக்கு. ஓகே, அதோட கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி E is equal to, ஸோ கைனடிக் எனர்ஜி E is equal to நம்ம கேட்ட ஃபார்முலா ஆஃப் mv². ஓகே, இது வந்து நமக்கு பேசிக் ஃபார்முலா. ஸோ ஆஃப் mv². ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேவ்லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எனர்ஜியில். ஓகே, இப்போ பேசிக் ஈக்குவேஷன் வந்து இப்போ பார்த்தோம், லாம்டா இஸ் equal to h by mv. ஓகே, இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம இதை கொண்டு வரோம். ஓகே, ஸோ லாம்டா இஸ் equal to h by mv. ஓகே, mvங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜியை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ என்ன ஆகணும், E is equal to ஆஃப் mv². ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், mv மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரணும்.
அப்போ இந்த பக்கம் டிவைடட் பை 2 இருக்கா, அப்போ இந்த பக்கம் வந்து என்ன நமக்கு 2 × E is equal to mv ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் கான்ஸ்டன்டான மல்டிப்ளை பண்ணுறோம். அது என்ன கான்ஸ்டன்ட்னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இல்லாட்டி. ஓகே, ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ மாறாது. பட் நமக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணாலும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் மல்டிப்ளை பை m on both side. ஓகே, எம்மால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ண என்ன நடக்கும்? 2m E is equal to m ஸ்கொயர் b ஸ்கொயர். ஆல்ரெடி ஒரு m இருக்கா, அப்போ என்ன பண்ணும் m ஸ்கொயர் b ஸ்கொயர். ஓகே, ஸோ இது நமக்கு என்ன தெரியும்? lambda is equal to h by mb ன்னு தெரியும். அப்போ என்ன இருக்கு இங்கே m ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன பண்ணும் ரெண்டு பக்கமும் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஓகே, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கம் என்ன ரூட் எடுக்கும். ஓகே, ரூட் எடுத்து என்ன நடக்கும்? ரூட் ஆஃப் 2me into root of m square into v square. இப்போ ரூட்டுக்குள்ள 2 ஸ்கொயர் இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு 2. ஓகே, அப்போ m into v is equal to what about m into v என்ன நமக்கு root of 2m ன்னு வந்துடும். ஓகே, so that mv is equal to root of 2me. ஓகேங்களா? so that இந்த இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே இருக்குது. ஓகே, mv is equal to root of 2me. ஓகே, so that நமக்கு என்ன தெரியும்? lambda is equal to h by m ன்னு தெரியும். so that we know that ன்னு போட்டு lambda is equal to h by m ன்னு வந்துடும். ஓகே, so we know that னா ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம், நமக்கு தெரியும்னு அர்த்தம். ஓகே, so that lambda is equal to h by mv. okay, so that from here lambda is equal to h divided by, so what about me? mv ங்கிறது நமக்கு root of 2me. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். 2me. இதுதான் நமக்கு in terms of energy. ஓகேங்களா? so that lambda is equal to h by root of 2me. ஓகே, m ங்கிறது mass of the particle or mass of the electron, h ங்கிறது Planck constant, e ங்கிறது நமக்கு energy of the particle. ஓகே, kinetic energy of the particle. ஓகே, இதுதான் நமக்கு de Broglie wavelength in terms of energy. ஓகே, so next we are going to see de Broglie wavelength in terms of potential difference. ஓகேங்களா? அதை நம்ம அடுத்து இப்போ பார்த்தலாம். ஸோ அடுத்து பாருங்க, de Broglie wavelength in terms of potential difference. ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா வீடியோ அதிகமாக டைம் அதிகமாக போனால் நமக்கு ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ தட் de Broglie wavelength in terms of potential difference. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நமக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும், இல்லாட்டி போகாது. ஓகேங்களா? அதாவது மூவ் ஆகாது. ஓகே, பொட்டன்ஷியல்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டைரக்ட்லி வி கேன் கால் அஸ் ப்ரெஷர். ஓகே, ஸோ தட் நமக்கு என்னென்னா ஒரு பைப்பில் வாட்டர் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைப் தான் நமக்கு கண்டக்டர். ஓகேங்களா? அந்த வாட்டர் தான் நமக்கு எலக்ட்ரான் வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு வாட்டர் எப்படி மூவ் ஆகும்? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நமக்கு மூவ் ஆகும். ஓகே, அங்கே ப்ரெஷர்னு சொல்கிற மாதிரி இங்கே கண்டக்டரில் நமக்கு கண்டக்டர். ஓகேல, கண்டக்டரில் நமக்கு மீடியம். ஓகேங்களா? அங்கே அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான் தான் நமக்கு தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரான் போகுது இல்லைங்களா? எலக்ட்ரான் எப்படி போகும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் போகும், இல்லைன்னு நமக்கு போகாது. ஓகே, பொட்டன்ஷியல்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அர்த்தம். இன்டைரக்ட்லி வி கேன் கால். ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணுறோம்னு வச்சு ஒரு பார்ட்டிகளுக்கு இந்த மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்? இட் வில் கெட் இமீடியட்லி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேல, மூவ் ஆகும்போது அது என்ன வச்சிருப்போம்? வேவ் வச்சிருப்போம். ஓகே, ஸோ when the potential difference is applied on a particle, it will get immediately accelerated and it goes to and kinetic energy. ஓகேங்களா? ஸோ தட் இட் எக்ஸிபிட் கைனெட்டிக் எனர்ஜி. அதுக்குன்னு ஒரு இயக்காற்றல் வந்துடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த கைனெட்டிக் எனர்ஜியை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த எலக்ட்ரான் மேலே ஒரு ஒர்க் செய்யப்பட்டிருக்கும். ஓகே, ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ தட் ஒர்க் டன் ஆன் த எலக்ட்ரான் or on the particle by the potential difference. Okay, so that work done okay on a particle by the potential difference. ஓகே, ஜென்ரலாக பொட்டன்ஷியல்னா மின்னழுத்தம்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்பவுமே ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சார்ஜ் சுற்றிலும் ஒரு ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன பண்ணணும், ஒரு சடன் பாயிண்ட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சார்ஜ், ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த டெஸ்ட் சார்ஜை இந்த இன்ஃபினிட்டி, அதாவது ஃபீல்டுக்கு வெளியே வந்துட்டாவே நம்ம இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம இந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட், ஓகே இங்கே ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர ஒர்க்கு தான் நமக்கு என்னது, பொட்டன்ஷியல். ஓகே, how much of work done we have to done for the
charge, okay, test charge moving from the infinite distance to the certain point in the field, it is called as நமக்கு potential. ஓகேங்களா? ஸோ வெளியிலேருந்து ஒரு சார்ஜை இந்த ஃபீல்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரக்கு ஒர்க்கு தான் நமக்கு என்னது பொட்டன்ஷியல். இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நவுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பாயிண்ட்டுக்குள்ளே நவுத்துறோம்னா இதுக்கு தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, இது நமக்கு பேசிக்ஸ். So that work done on the electron by the potential difference என்ன ஃபார்முலா நமக்கு work done is equal to E into V. ஓகேங்களா? So that E into V இங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட். ஓகே, E into Eங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், Vங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ தட் இது வந்து நமக்கு இந்த ஒர்க் டன் வந்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அதோட ஸ்பீடு இருக்கும். ஓகே, அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் என்ன ஃபார்முலா நமக்கு பேசிக்காக நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஓகே, ஆஃப் mv ஸ்கொயர் ஆஃப் mv ஸ்கொயர். இது வந்து இன்புட் வச்சுக்கோங்க, இது அவுட்புட். ஓகே, இன்புட்டுக்கும் அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீட் தான் நமக்கு எலக்ட்ரான் போகும். ஓகே, ஸோ தட் ஒர்க் டன் ஆன் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ தட் EV இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதுறேன் நான், EV இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ EV இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். ஓகே, நமக்கு என்ன தெரியும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv ன்னு தெரியும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், mv வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், 2 நம்ம கொண்டு வந்துங்க, 2 into E into V. ஸோ தட் Vங்கிறது நமக்கு கேபிட்டல் V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுங்க, வெலாசிட்டின்னு. இஸ் ஈக்குவல் டு நமக்கு m ஸ்கொயர் m into V ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் m ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பை m ஆன் போத் சைடு எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ 2m E கேபிட்டல் V இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் V ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ எகைன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ஓகே, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். போனது டைம் பார்த்த மாதிரி அப்படியே. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும், இங்கே m into V வந்துடும். m ஸ்கொயர் V ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 2m E into கேபிட்டல் V. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி போடுறோம், ரூட் போட்டுறோம். அப்போ என்ன நடக்கும், நமக்கு இந்த இடத்துல ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் mv இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m into E into பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. ஓகே, இதுதான் நமக்கு m into V. So we know that lambda is equal to h/mv. Okay, so lambda is equal to h/mv. Okay, so from here lambda is equal to h divided by, so that 2m ev நம்ம என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சார், இந்த இடத்துல ரூட் பண்ணு. ஓகே, ஸோ 2m ev நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த mv க்கு பதில் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ ரூட் ஆஃப் 2m e கேபிட்டல் V. ஓகே, இதான் நமக்கு wavelength. So lambda is equal to h divided by root of 2m ev, supposed to be the electron for the wavelength. Okay, lambda is equal to h ங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் 6.66 into 10 power minus 34 joule second. So mass of the electron 9.1 into 10 power minus 31 kg. E ங்கிறது charge of electron 1.6 into 10 power minus 19 coulomb. Okay, so இந்த மூணு பாராமீட்டர் போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, lambda is equal to, okay, இங்கே எழுதுறேன், lambda is equal to 12.25 divided by root V into angstrom. Okay. So 12.25 over root V into 10 power minus 10 meter. Okay, இதான் நமக்கு lambda in terms of potential difference. Okay, so இந்த மூணையும் நமக்கு யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவோம்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, பார்த்துங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே வச்சுங்க, இல்லாட்டி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் வந்து வெலாசிட்டியில் கேட்டால் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. ஓகேங்களா? இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர், பொதுவாக 10 power minus 10 மீட்டர் வரும் பார்த்துங்க. அடுத்தது லாம்டா இஸ் ஈக்குவல் டு h divided by root of 2me. இது வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜியில். அதே மாதிரி லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.25 over root v into 10 ஆங்ஸ்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸ்டாம் into 10 power minus 10 மீட்டர். ஓகே, ஸோ தட் நமக்கு இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு 2 மார்க்கில் இல்லாட்டி 4 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, ஸோ வெலாசிட்டி கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. மொமெண்டம் கேட்டாங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், h/p போட்டுங்க. ஓகே, ஸோ மொமெண்டம் கேட்டால் டேரெக்டாக கீழே டினாமினேட்டரில் போடுங்க. எனர்ஜி கேட்டால் இதை போடுங்க. ஓகே, எனர்ஜி சப்போஸ் டு பி த கொஸ்டின் பேப்பர் வில் பி ஆஸ்க்டு த எனர்ஜி ஆஃப் த மூவிங் எலக்ட்ரான். ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா 1.6 இல்லாட்டி நமக்கு 16 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ தட் 16 எலக்ட்ரான் வோல்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 16 எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஜூலில் மாற்றணும். ஓகே, எனர்ஜியோட SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல். அப்போ எனர்ஜி E is equal to 16 into, ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, 1 எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 power minus 19 கூலும். ஓகே, அதனால என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், போடணும் 19 கூலும்.
ஓகே 10 கூலும் பொட்டான்சியல் இல்லாட்டி 1.6 × 10⁻⁹ நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி தான் நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்தா ஜூலில் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் கேட்டால் டேரெக்டாக இந்த ஃபார்முலா போடுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜியை இந்த லாம்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்டாக கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. ஜூலில் டேரெக்டாக கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் E = 80 ஜூல் ஓகேங்களா. ஸோ தட் எனர்ஜி E = 80 ஜூல்னா டேரெக்டாக 80 ஜூல் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். ஓகே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. பொதுவாகவே நீங்கள் வேவ் லென்த் ஆஃப் த டி ப்ராக்லி வேவ் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டாவை எப்போவுமே எப்படி கொடுப்பாங்க நமக்கு 10⁻⁻10 மீட்டரில் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே ஆங்ஸ்டாமில் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே நீங்கள் சப்போஸ் கால்குலேட்டரில் எடுத்துகிட்டு போகலான்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாம்டா E = போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 × 2 3 4 ஓகே இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர் இப்படி போட்டு வச்சுட்டு வந்துருங்க. ஓகே ஏதோ ஒரு வேல்யூ போட்டு இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படின்னா அடுத்தது நம்ம ஆவரேஜ் பார்க்கலாம். இல்லாட்டி அடுத்தது நமக்கு லேசரில் வந்து ஒரு பெண்டிங் லேசர் இருக்குது. CO2 லேசர் போட்டேன் வீடியோ போட்டேன் பார்க்குறவங்க பாருங்கள். NDR லேசர் போட்டிருக்கேன் பார்க்குறவங்க பாருங்கள். அடுத்து டை லேசர் போடணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டை லேசர் போடணும். அப்புறம் ஆவரேஜ் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருந்தாங்க அது போடணும். அப்புறம் ஒருத்தர் வந்து வேண்டர்பூ டெக்னிக் கேட்டார் அது இன்னும் போடாமல் இருக்குது. அதை வந்து நான் சீக்கிரம் போட்டுறேன் சரிங்களா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எழுதி வச்சுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டாபிக் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கொஞ்சம் டிலே ஆனாலும் நான் போட்டுருவேன். ஸோ ஓகேங்களா தேங்க்யூ. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணிங்க சரிங்களா.